ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த பரிசுத்த நாளின் காலை வேளையிலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாகிறது. இந்த மாற்றத்தின் நிமித்தமாக அவனை தெரிந்தவர்கள், தங்களுடைய உற்றார உறவினர்கள், அவருடைய நண்பர்கள், குடும்பத்தில் காணப்படுகிறவர்கள் அவனை பார்க்கின்றதான பொழுது இவனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதே, இது என்ன என்று சொல்லி அவனிடத்தில் கேட்டால் அவன் சொல்லுவது ஒன்றே ஒன்றுதான். நான் இதற்கு முன்பு ஒரு பழைய மனிதனாக நான் காணப்பட்டேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டானது என்று சொல்லி அவன் சொல்லுவான். எனக்கு அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை பரிசுத்த ஆவியானவர் இந்த புதிய ஆண்டிலும் உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். ஒருவன் ஞானஸ்நானம் எடுக்கிறதான பொழுது மரித்து பழைய மனிதன் முற்றிலுமாக மரித்தவனாக புதியவர்களாக ஞானஸ்நானம் எடுத்து எழும்புகிறதற்கு அடையாளம் தான் ஞானஸ்நானம். அதாவது ரட்சிக்கப்படுகிறதான பொழுது நம்முடைய பழைய மனுஷன் முற்றிலுமாக அவன் மரித்து போகிறதை அதனால நம்முடைய வாழ்க்கையில நாம் உணர்ந்திருக்கிறோம் அல்லவா? என்னுடைய பாவங்கள் யாவற்றையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மன்னித்து முற்றிலுமாக அழித்து போட்டார் என்பதுதான் நம்முடைய விசுவாசம். அதுதான் உண்மை, சத்தியமாய் காணப்படுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒவ்வொருவரும் எழும்பும் போது, அதாவது பழைய மனிதன் முற்றிலுமாக மறிக்கப்பட்டு ஒரு புதிய மனிதனாக எழும்பும் போது ஒரு உயிர்த்தெழுந்த புதிய ஒரு வாழ்க்கையானது நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாட்களும் மலர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்போது நான் ஒரு வித்தியாசமான மனிதன், அதாவது என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே சிந்தனைகள் முதற்கொண்டு சகலமும் ஒரு மாற்றம். இதுவரை பூமிக்குரிய காரியங்களை நாடி பூமிக்குரிய காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருந்ததான என்னுடைய வாழ்க்கையானது அல்லது என்னுடைய மனமானது இப்பொழுது இந்த உலகத்தில் நான் வாழ்ந்தாலும் கூட நான் மேலானவைகளை, கடவுளுக்கு பிரியமானதை, பரலோகத்துக்குரியவைகளை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த உயிர்த்தெழுதலினுடைய அந்த மகிமைக்குரியவைகளை மாத்திரம்தான் என்னுடைய மனம் நாடுகிறது. அதாவது இந்த உலக காரியங்கள், இந்த உலகத்தில் காணப்படுகிற நம்முடைய உற்றார உறவினர்கள், உறவுகள், இந்த கிரியைகள் யாவையும் நம்முடைய கண்கள் நித்தியத்தின் பின்னணியில தான் காண்கிறது. இனி இந்த உலகம் நமக்கு எதுவும் இல்லை என்கிறதான சிந்தனையானது நமக்குள்ளாக, ஒரு மனிதனுக்குள்ளாக உண்டாகிறது. உதாரணத்துக்கு சொல்ல போனால், ஒரு மனிதன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவன் புதிய மனிதனாக மாற்றப்படுகிறதான பொழுது, கிறிஸ்துவானவர் அவனுடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறதான பொழுது அவனுடைய வாழ்க்கை எவ்வாறு மாறுகிறது என்று சொன்னால், அவன் செய்கின்ற சகலமும் கடவுளுக்கு பிரியமானதாய் காணப்படும். தனக்கு விரோதமாக ஏதாவது பேசிவிட்டார்களோ, அது தனக்கு விரோதமாக ஏதாவது ஒரு காரியத்தை அவர்கள் செய்தார்களோ, மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவம் உடனே அவனுடைய வாழ்க்கையில உண்டாகிறது. கிறிஸ்துவானவர் எவ்வாறு மன்னித்தார், அப்படிப்பட்ட ஒரு எண்ணமும் சிந்தனையும் அவருடைய வாழ்க்கையில உண்டாகிறது. மற்றுள்ளவர்களை நாடாமல், மற்றுள்ளவருடைய காரியத்தை குறித்து எந்த காரியத்தையும் பேசாதவனாக, பழி வாங்குதல் என்கிறதான ஒரு எண்ணம் இல்லாதவனாக எப்படி உண்டாவதுதான் ஒரு மாற்றம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார். ஒரு புதிய வருடத்துக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறோம். இன்னும் அந்த பழைய மனுஷனை இன்னும் சுமந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோமா? பழைய மனிதனுடைய கிரியைகள் இன்று நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா? இந்த புதிய ஆண்டிலே நம்முடைய வாழ்க்கையில புதிய மனிதனுடைய சுபாவங்கள் உண்டாக வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார். இந்த புதிய மனிதனுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில உண்டாகிறதான பொழுது நம்முடைய வாழ்க்கை, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில வாழ்வது என்பது மிகவும் கடினமான விஷயம்தான். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லாரும் நமக்கு எதிரியாக தான், நம்மை பார்க்கிறதான பொழுது நம்ம எதிரியாக தான் அவர்கள் பார்ப்பார்கள். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதான பொழுது, ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்வு தேவனுக்குள்
கிறிஸ்துவுடனே கூட மறைந்திருக்கிறது என்று சொல்லி அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒரு நாள் வரும், அந்த நாளில் உயிர்த்தெழுந்து பரத்தில் பிதாவோடு கூட இருக்கிற கிறிஸ்து திரும்ப ராஜாதி ராஜாவாக அவர் வரும் நாளிலே இன்று நம்மை வெறுக்கிற, நமக்கு விரோதமாய் பேசுகின்றதான, நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாற்றத்தை உணராத இந்த உலகத்தில் காணப்படுகிற மனிதர்கள் அன்று அடையாளம் காணுகிற ஒரு நாள் நிச்சயமாக வரும். ஆனால் அந்த நாளில் தேவனுடைய நியாய தீர்ப்பும் நிச்சயமாக வெளிப்படும் என்பதை தேவனுடைய பிள்ளைகள் மறந்து போக வேண்டாம். கிறிஸ்துவுக்குள் தேவனுக்குள் மறைந்திருக்கிற நம்முடைய ஜீவன் அந்நாட்களில் வெளிப்படும், அந்த நாளிலே வெளிப்படும். அவருடைய மகிமையில் நாம் சேரும்படிக்கு இன்று நாம் ஒவ்வொருவரும் அவருடைய சாட்சிகளாக, அவர் நமக்கு கொடுத்ததான காரியங்களை உண்மை முத்துவமாய் கடைபிடிக்கிறவர்களாக, நம்முடைய வார்த்தையிலும் நடக்கையிலும் செய்கையிலும் சகலவற்றிலும் கர்த்தரை பிரியப்படுத்தவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார். அதற்கு முதலில் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று உண்டு. கிறிஸ்துவுக்குள்ளாக மரிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளாக பழைய மனிதன் முற்றிலுமாக அவன் அடக்கம் பண்ணப்பட வேண்டும். பழைய மனிதனுடைய கிரிகள் முற்றிலுமாய் அழிக்கப்பட வேண்டும். பழைய மனிதனுடைய சுபாவங்கள் முற்றிலுமாய் அழிக்கப்பட வேண்டும். புதிய ஆண்டின் இந்த நான்காவது அந்த நாளை காண்கிற உங்களுடைய வாழ்க்கையில பழைய மனிதனுடைய கிரிகளை ஒருவேளை இன்னும் நீங்கள் சுமந்து கொண்டு வருவீர்களானால், ஆண்டவரே, இந்த காலையின் வேளையில என்னுடைய வாழ்க்கையில அந்த பழைய சுபாவங்கள் முற்றிலுமாய் அழிக்கப்படட்டும் அப்பா. பழைய எண்ணங்களோ பழைய சிந்தனைகளோ என்னுடைய வாழ்க்கையில வேண்டாம் அப்பா. நம்முடைய கல்வாரி ரத்தத்துல என்னை முற்றிலுமாய் கழுவி ஒரு விசு கூட பரிசுத்தப்படுத்தும். என்னை சுத்தப்படுத்துங்கப்பா. ஒரு புதிய மனுஷனாக, ஒரு புதிய மனுஷியாக இந்த புதிய ஆண்டிலே நம்முடைய கரத்துல என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தெய்வ சமூகத்திலே நம்மை தாமே ஒப்பு கொடுப்போமா? அப்படி ஒப்பு கொடுக்கிற பிள்ளையோட வாழ்க்கையில நிச்சயம் கர்த்தர் ஜீவனுடைய மறைவிடமாய் கூடவே இருந்து இந்த ஆண்டு முழுவதும் உங்களை வழிநடத்த வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். தெய்வ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். தெய்வ கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஜெபிக்கலாமா? நேசிக்கிறதான அன்பின் நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த நாளில் ஆண்டவரே, உங்களுடைய திருப்பாத்திர எங்களை பரிபூர்ணமாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். வார்த்தையை கேட்ட யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒரு புதிய வருடத்திற்குள்ளாய் பிரவேசித்து இந்த 4வது நாளை, இந்த பரிசுத்த நாளை காணும்படியாக தேவன் பாராட்டின மேலான கிருபைக்காய் உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளில் ஆண்டவரே, தம்முடைய பிள்ளைகள் தெய்வ சமூகத்திலே அர்ப்பணிக்கிறதை தேவன் பார்க்கிறீர். ஆண்டவரே, அவருடைய உள்ளத்தை கர்த்தர் காண்கிறீர். அவருடைய ஜெபத்தை கேட்கிறீர். இன்னும் அதிகமாக தெய்வ சமூகத்திலே தங்களை அர்ப்பணிக்க, தங்களுடைய காரியங்களை தெய்வ சமூகத்திலே அறிக்கையிட, ஒரு புதிய மனுஷனாக, ஒரு புதிய மனுஷியாக இன்னும் ஆண்டவரே உண்மை கிட்டி சேர தகப்பனே, நீங்க யாவருக்கும் கிருபை செய்யுங்கப்பா. பழைய சுபாவங்கள் வேண்டாம் ஆண்டவரே, கோபங்கள் வேண்டாம் அப்பா, பழிவாங்கும் என்ன வேண்டாம் ஆண்டவரே, ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதம் வேண்டாம் அப்பா. உண்மையிருந்த சிந்தனைகள், உண்மையிருந்த குணமும் ஆண்டவரே யாவருக்குள்ளும் உண்டாகட்டும் அப்பா. இப்படிப்பட்ட சிந்தனை தரிக்கப்பட்டவர்களாக அப்பா, உம்முடைய மறைவிடம் ஆண்டவரை காண்பதற்கு, உம்மை தரிசிப்பதற்கு, உம்முடைய வருகையில் ஆண்டவரை யாவரும் எதிர்கொண்டு நிற்பதற்கு தகப்பன் யாவருக்கு கிருபை கொடுத்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.